ஈரோட்டில் ராவணன் வழிபட்ட பழம்பெரும் மகிமா ஈஸ்வரன் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் திருவேங்கடசாமியில் உள்ளது மகிமா ஈஸ்வரன் கோவில். தமிழகத்தின் பழம்பெரும் கோயிலாகவும் ராவணன் வழிபட்டதாகவும் போற்றப்படும் இந்த கோயிலின் கும்பாபிஷேகம் வியாழனன்று வெகு விமர்சையாக நடந்தது. அதிகாலையில் நடைபெற்ற விழாவில் மேளதாளங்கள் முழங்க, மந்திரங்கள் ஓதப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதுகுறித்து கோவில் நிர்வாகி ஒருவர் கூறுகையில், இக்கோவில் பழமை வாய்ந்தது எனவும் 35 ஆண்டுகளுக்கு முன்னர் கிருபானந்த வாரியார் அவர்களால் இக்கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். இந்த கோயில் தமிழகத்தில் இருக்கின்ற மிக பிரசித்தி பெற்ற கோயில்கள் ஒன்றாகும். ராவணேஸ்வரன் இங்கு வந்து வழிபட்டதாக ஒரு சரித்திரம் இருக்கின்றது. 35 ஆண்டுகளுக்கு முன்னால் வாரியார் சுவாமிகள் வந்து இங்கு இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி தந்தார்கள். அதற்கு பிறகு இன்றுதான் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு ஈஸ்வரனை தரிசித்து அன்னதானம் விழாவிலே கலந்து சிறப்பித்து சென்றிருக்கின்றார்கள். 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.